12ஆம் நூற்றாண்டுல சிலுவை போர் வீரர்கள் புனித பூமிக்கு வந்தாங்க. ஐரோப்பாவோட சிறந்த வாள்களை கையில ஏந்தியபடி அவங்கள யாராலையுமே தோக்கடிக்க முடியாதுன்னு நம்பினாங்க. அவங்க தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள நடுங்க வச்ச ஆயுதம் புகழ்பெற்ற டமாஸ்கஸோட வாள். ஒரு ரகசியமான இந்திய எஃகால செய்யப்பட்டது. அந்த எஃகு ரொம்பவும் அசாதாரணமானது. ஐரோப்பிய உலோகவியல் வல்லுநர்கள் எத்தனையோ நூற்றாண்டுகளா அதை திரும்பவும் உருவாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனா தோல்விதான் அடைஞ்சாங்க. இந்த கதை தொடங்கிறது 2000 ஆண்டுகளுக்கு முன்னால இருந்த தென்னிந்தியாவோட சூளைகள்ல. பண்டைய தமிழ் இலக்கியங்கள், சங்க நூல்கள் உக்கு அப்படிங்கிற ஒரு எஃக விவரிக்குது. வெளிநாட்டு வணிகர்கள் அத வூட்ஸ்னு சொல்லுவாங்க. பண்டைய உலகம் அது வரைக்கும் பார்க்காத ஒண்ணு அது. செயல்முறை தோற்றத்துல ரொம்பவும் எளிமையானது. இரும்பு தாது, கரி, சில குறிப்பிட்ட தாவர பொருட்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து சின்ன களிமண் பாத்திரத்துல சூளைகள்ல வச்சாங்க. பல நாட்கள் கடுமையான வெப்பத்துல அத காய்ச்சினாங்க. வெளியில வந்தது கார்பன் அளவு துல்லியமா கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு எஃகு. நவீன பொறியாளர்களும் இன்னைக்கு வியந்து பாக்குற ஒண்ணு. ரோமானியர்கள் இது உலகத்தோட சிறந்த எஃகுன்னு சொன்னாங்க. அரபு வணிகர்கள் அவங்களோட நகரங்களுக்கே இதோட பேரை வச்சாங்க. பாரசீகம், எகிப்து, சீனான்னு எல்லா நாடுகளும் டன் கணக்குல இதை இறக்குமதி செஞ்சாங்க. ஆனா ஆதாரம் என்னன்னைக்கும் தென்னிந்தியா மட்டும்தான். ஊட்ஸை இவ்ளோ சாதாரணமாக்குனது எது? விடை கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய அளவுல இருக்கு. ஊட்ஸ் எஃகுல கார்பன் டை கோடுகள்ல தனித்துவமான அமைப்பு இருக்கு. இரும்பு அணு கட்டமைப்புல நெய்யப்பட்ட சின்ன கார்பன் நூல்கள். இது வாளுக்கு ஒரே நேரத்துல 2 முரண்பட்ட குணங்களை கொடுக்குது. உயர்ந்த தரமுள்ள கூர்மையையும் கூடவே அசாத்திய வளைவு தன்மையையும். நவீன ஆராய்ச்சியாளர்கள் இன்னும் ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிச்சாங்க. ஊட்ஸ் வாள்கள்ல கார்பன் நானோ டியூப்கள் இருக்குன்னு. இந்த நுண்ணிய அமைப்ப 1990கள்ல தான் அறிவியல் புரிஞ்சுகிச்சு. ஆனா இந்திய கொல்லர்கள் இத கிமு 300லயே உருவாக்கி இருந்தாங்க. தற்செயலா இல்ல. ஒரு உலோகவியல் செயல்முறையில முழுமையா தேர்ச்சி பெற்று ஒரு தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு கைவழி கடத்தப்பட்ட இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் முழுமையா மறுபடியும் உருவாக்க முடியாதது. ஊட்ஸ் எஃகு தென்னிந்தியாவ பண்டைய உலகத்தோட ஆயுத களஞ்சியமா மாத்துச்சு. கிபி 100வது ஆண்டோட ரோமானிய பதிவுகள் இந்திய எஃகை எடை கணக்குல வாங்கினதா குறிப்பிட்டிருக்கு. தங்கத்துக்கு நிகரான விலையில டமாஸ்கஸ்ல இருக்கிற அரபு உலோகவியலாளர்கள் ஊட்ஸ் கட்டிகளை வாங்கி ஆயுதங்களா மறுசுழற்சி பண்ணாங்க. அதனாலதான் அந்த வாள்கள் டமாஸ்கஸ் வாள்கள்னு புகழடைஞ்சது. எஃகு இந்தியாவோடது, வாள் வீரம் அரபியர்களோடது, புகழ் உலகளாவியது. கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளா இந்த வணிகம் எந்த தடையும் இல்லாம நடந்தது. தெலுங்கானாவோட கோனா சமுத்திரம் மாதிரியான நகரங்களாலையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கைவினைஞர்களாலையும் தலைமுறையா இந்த செயல்முறை மேன்மை அடைஞ்சது. இந்த அறிவு புத்தகங்கள்ல எழுதப்படல, அது கைகள்ல வாழ்ந்தது. குடும்பங்கள்லயும் குரு கைவினைஞர்களோட நினைவிலையும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சு போச்சு. 1800களோட நடுப்பகுதியில மனித வரலாற்றோட மிகச்சிறந்த உலோகவியல் மரபுகள்ல ஒண்ணு அமைதியாயிடுச்சு. மெல்ல மெல்ல இல்ல, இயற்கையா இல்ல, அது அணைக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவோட இரும்பு மற்றும் எஃகு தொழில அழிச்சது. இந்திய தயாரிப்பு பொருட்களுக்கு அதிகமான இறக்குமதி வரி விதிக்கப்பட்டது. பிரிட்டிஷ் இரும்பு மலிவா கிடைச்சது, அதிகமா உற்பத்தியாச்சு. ஆனா தரம் குறைவானது. அது இந்திய சந்தைகள்ல அதிகமா விற்பனை பண்ணப்பட்டுச்சு. 2000 ஆண்டுகளா இந்த அறிவை பாதுகாத்து வந்த கைவினைஞர்கள் போட்டியிட முடியாம விட்டுட்டாங்க. கடைசி குரு கைவினைஞர்களும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்களோட சேர்ந்து ஊட்ஸோட துல்லியமான ரகசியமும் மரணம் அடைஞ்சது. இது வெறும் ஒரு பொருளோட இழப்பு மட்டும் இல்ல, இது ஒரு நாகரிகத்தோட தொழில்நுட்ப மரபுக்கு வேணும்னே செய்யப்பட்ட ஒரு அழிப்பு. இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற விஞ்ஞானிகள் ஊட்ஸ தலை கீழ பகுப்பாய்வு செய்ய முயற்சி பண்றாங்க. ஜெர்மனி, ரஷ்யா, அமெரிக்கால இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் இது வரைக்கும் 100கணக்கான ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்காங்க. சிலர் கிட்டக்க நெருங்கி இருக்காங்க. யாருக்கும் முழுசா வெற்றி கிடைக்கல. ஆனா இந்தியாவுல ஏதோ அசையுது. சில பாரம்பரிய கொல்லர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இழந்த செயல்முறைய திரும்பவும் கட்டி எழுப்புறாங்க.
பண்டைய நூல்களை படிச்சு நாட்டுப்புற தாவர பொருட்களை பரிசோதனை செஞ்சு மறந்து போன சூளை வடிவமைப்புகளை மறுபடியும் உருவாக்குறாங்க. அந்த அறிவு புதைக்கப்பட்டுச்சு, அழிக்கப்படல. ஒரு பண்டைய தமிழ் கைவினைஞன் களிமண், நெருப்பு, இரும்பால கட்டி எழுப்பினது இன்னைக்கு முனைவர் பட்ட ஆய்வு கட்டுரைகள்ல, ராணுவ ஆராய்ச்சியில, விண்வெளி பொறியியல் ஆய்வுகள்ல இடம்பெறுது. 2000 ஆண்டுகள் கடந்தும் உலகம் இன்னும் முந்திக்க முயற்சி பண்ணுது. இது ஊட்ஸ் எக்கோட கதை. தென்னிந்தியாவில பிறந்து பண்டைய உலகம் எங்கும் பயணிச்சது. காலனித்துவ அதிகாரத்தால அழிக்கப்பட்டுச்சு. இப்போ மெல்ல கவனமா தன் தாய் நிலம் திரும்புது. இந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல உண்மைகள் கண்டுபிடிக்க காத்திருங்க.